வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னால் என்னென்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அபரேஷன்ஸை ரெண்டு கைண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸ், குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸில் ஸ்பெரிக்கல் அபரேஷன்ஸ், கோமா, அஸ்டிக்மேட்டிசம், டிஸ்டார்ஷன், கர்வச்சர் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு 5 கைண்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன்ஸில். ஸோ அது ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் அப்படிங்கிறது அபரேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு டைப். ஸோ குரோமேட்டிக் அபரேஷனில் 2 கைண்ட் இருக்குது. லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன், லாங்கிடியூடல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னு சொல்லிட்டு 2 கைண்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கேசஸ்லாம் பார்ப்போம். அது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது குரோமேட்டிக் அபரேஷனில் லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு குரோமேட்டிக் அபரேஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அபரேஷன் அப்படின்னாலே லென்ஸால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளியரான இமேஜை ஃபார்ம் பண்ண முடியாத அந்த இன்எபிலிட்டி தான் நம்ம அபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குரோமேட்டிக் அபரேஷன்னா என்னென்னா இதுவும் லென்ஸோட ஒரு இன்எபிலிட்டி தான். என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து அந்த லென்ஸுக்கு இருக்கும் அப்படின்னா, லென்ஸ் வழியாக ஒயிட் லைட் வந்து பாஸ் ஆகும்போது நமக்கு தெரியும் ஒயிட் லைட்டில் வந்து 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ஒரு கிளாஸ் மீடியம் வழியாவோ ஏதோ ஒரு மீடியம் வழியாவோ நம்ம ஒயிட் லைட் அனுப்பும் பொழுது அது டிஸ்போஸ் ஆகி 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் டிஸ்போசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போது ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் லைட் இந்த லென்ஸ் வழியாக போகும் பொழுது 7 டிஸ்பர்ஷன் கலராக 7 டிஃப்ரெண்ட் கலராக டிஸ்போஸ் ஆகும். அப்படி டிஸ்போஸ் ஆகுறப்போ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வேவ் லென்த்தில் ட்ராவல் ஆகும். ஸோ தட் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னால் ஒரே பாயிண்ட்லேயே வந்து ஃபோக்கஸ் ஆகாது. டிஃப்ரெண்ட் பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஸோ தட் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் அது இமேஜஸை ஃபார்ம் பண்ணும். அதனால இமேஜ் வந்து எப்படி இருக்கும், ஒரு கிளியரான ஒரே இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆனால் தானே அது வந்து கிளியராக இருக்கும். பிளர்ராக இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான இமேஜாக ஒரு பொசிஷனில் ஒரு ஷேப்பில் ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக கிடைக்கும். அதே டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த்தில் இந்த ரேஸ்லாம் ட்ராவல் பண்ணி போய் இமேஜை ஃபார்ம் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில். ஸோ தட் இங்கே ஒரு கிளியரான ஒரு சிங்கிள் இமேஜ் கிடைக்காது, வேரியஸ் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னால் என்ன, ஒயிட் லைட்டில் வந்து 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். இந்த 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கும் 7 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும், 7 டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து இருக்கும். இந்த ஃபோக்கல் லென்த் எதனால் வருது அப்படின்னா அது வந்து அந்த லென்ஸ் வழியாக இந்த ஒயிட் லைட் பாஸ் ஆகுறதுனால அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு கலருக்கும். ஏன்னா வேவ் லென்த்துக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் வேவ் லென்த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒயிட் லைட் லென்ஸ் வழியாக போகும் பொழுது அந்த 7 கலர்ஸ்க்குமான வேவ் லென்த்துக்கும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஃபோக்கல் லென்த்துக்குமான வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஒரு சிங்கிள் இமேஜ் ஃபார்ம் ஆகாமல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸால் டிஃப்ரெண்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் குரோமேட்டிக் அபரேஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லென்ஸோட டிஃபெக்ட். லென்ஸோட டிஃபெக்ட் என்ன மாதிரியான டிஃபெக்ட் அப்படின்னா லென்ஸ் வழியாக ஒயிட் லைட் போகும்போது அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரு சேம் இமேஜை ஒரு பாயிண்ட் சிங்கிள் பாயிண்டில் ஃபார்ம் பண்ணாமல். இதுக்கு பேர் தான் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். இந்த குரோமேட்டிக் அபரேஷனை நம்ம 2 கைண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். லாங்கிடியூடினல் அப்படி இல்லைன்னா ஆக்சியல்னு சொல்லுவோம். லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல், டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல், லேட்ரல். ஸோ இது 2க்குமான மீனிங் ஒன்று தான். ஆக்சியல்னாலும் லாங்கிடியூடல்னாலும் ஒன்று, லேட்ரல்னாலும் டிரான்ஸ்வர்ஸ்னாலும் ஒன்று. ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆக்சியல் தட் இஸ் லாங்கிடியூடல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் லைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஃப்ரெண்ட் லைட்ஸுக்கும் அதாவது ஒயிட் லைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் வந்து இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தும் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். எங்கே அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்சிஸ் மேலே. ஆப்டிக்கல் ஆக்சிஸ்னால் என்ன, அந்த லென்ஸோட ஆக்சிஸ். அந்த லென்ஸோட ஆக்சிஸில் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னுடைய வேவ் லென்த்தும் ஃபோக்கஸ் ஆகிறதுனால நமக்கு டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது, ஆக்சியல். தட் இஸ் அந்த ஆக்சிஸ் மேலே டிஃப்ரெண்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஆக்சியல் குரோமேட்டிக் அபரேஷன். வேறஸ் லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்னா என்னென்னா
இத வந்து பெர்பெண்டிகுலரா வச்சு சொல்லுவோம். இப்ப எப்படி அந்த ஆக்சிஸ்க்கு பேரலலா வச்சு சொல்றது ஆக்சியல் குரோமேட்டிக் அபரேஷனும், இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வச்சு டிஸ்கஸ் பண்றது லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷன். தட் இஸ் இப்போ டிஃபரெண்ட் கலர்ஸால இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா, அதுக்கு டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கு, வேவ் லென்த் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுற அந்த இமேஜஸ் டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கும். அதாவது டிஃபரெண்ட் மேக்னிஃபிகேஷன்ஸ் அதுல இருக்கும். மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எந்த அளவுக்கு அது பெருசா இருக்கு அப்படின்றத சொல்ற டெர்ம் தான் வந்து மேக்னிஃபிகேஷன். அப்போ ஒவ்வொரு கலரால உருவாகக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு. தட் இஸ் டிஃப்ரெண்ட் மேக்னிஃபிகேஷன்ஸ்ல இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் வேவ் லென்த்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அதாவது வேவ் லென்த் அதிகமா இருந்தா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ரிலேஷன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். ஸோ நமக்கு தெரியும் ஒயிட் லைட்ல 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. அதுதான் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுப்போம். அதுல வயலட்டோட வேவ் லென்த் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா இருக்கும். ரெட்டுக்கான வேவ் லென்த் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வயலட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? வேவ் லென்த்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும் இல்லைங்களா? அப்போ வயலட்க்கு வேவ் லென்த் கம்மி. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வயலட்க்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ எதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கோ, அது அதிகமா டீவியேட் ஆகும். ஸோ எது அதிகமா டீவியேட் ஆகுதோ, அதுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் அந்த 4 ரிலேஷன். ஸோ நம்ம வேவ் லென்த்துக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லைங்களா? தட் இஸ் வேவ் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோக்கல் லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன ரிலேஷன் எது எது கூட அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷனுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றத இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நம்ம டிஃபரன்ஸா பார்த்தோம் இல்லையா? இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஒயிட் லைட்ல இருக்கும். ஸோ அந்த ஒயிட் லைட் லென்ஸ் வழியா போகும்பொழுது அது டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ டிஸ்பர்ஸ் ஆகும்போது நமக்கு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். அந்த 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கும் 7 டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கிற ஒவ்வொரு கலரும் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டா டீவியேட் ஆகும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல டீவியேட் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆங்கிள்ல வந்து டீவியேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி டீவியேட் ஆகும் பொழுது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த் வந்து இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கிற கலர் வந்து தூரமா போய் இமேஜ ஃபார்ம் பண்ணும். அதே ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்க கலர் லென்ஸ்க்கு பக்கத்திலேயே இமேஜ வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸும் டிஃப்ரெண்ட் இமேஜஸ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஈவனா இருக்காது. டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கலர்னுடைய வேவ் லென்த் தான். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகுற அந்த அபரேஷனுக்கு பேரு என்னன்னா, லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷன். ஸோ சைஸ வச்சு நம்ம குரோமேட்டிக் அபரேஷன பத்தி டிஸ்கஸ் பண்றது லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? மேக்னிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுவோம்? V/U அப்படின்னு சொல்லுவோம். V அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்டோட இமேஜ் அண்ட் லென்ஸ். லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டோட இமேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ Vன்னு சொல்லுவோம். U அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ். ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ U அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த V அண்ட் F அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த். இந்த V அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இமேஜ் அண்ட் லென்ஸ். ஓகே. அந்த இமேஜுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் V. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த ஃபோக்கல் லென்த்தும் வேவ் லென்த்த டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பா என்னத்த டிபெண்ட் பண்ணியிருக்கும்? வேவ் லென்த்த டிபெண்ட் பண்ணி இருக்கும். இல்லைங்களா? அப்போ வேவ் லென்த் கம்மியா இருக்கிறதுக்கு மேக்னிஃபிகேஷன் கம்மியா இருக்கும். வேவ் லென்த் அதிகமா இருக்கிறதுக்கு மேக்னிஃபிகேஷன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெட் கலர் ரெட் கலர் லைட் இருக்கு இல்லைங்களா? அது ஃபார்ம் பண்ண இமேஜ்ல இருந்து வயலட் கலர் ஃபார்ம் பண்ண இமேஜ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டிஃபரன்ஸ் தான் லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ரெட் கலர் ஃபார்ம் பண்ற இமேஜ்ல இருந்து வயலட் கலர் ஃபார்ம் பண்ற இமேஜ வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது we will be getting the difference. So the difference is nothing but lateral chromatic aberrations. ஸோ ரெட் இமேஜ், வயலட் இமேஜ்ன்னு சொல்லிட்டு இது 2 மட்டும் எடுத்து இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஏன் அப்டின்னா, வயலட் இமேஜுக்கு வந்து வயலட் கலருக்கு வேவ் லென்த் கம்மி. ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம். ஸோ இது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அது அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஸோ இது 2யும் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வயலட் கலருக்கு வேவ் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ வயலட் கலருக்கான வேவ் லென்த் வந்து கம்மி.
ஸோ தட் அதனுடைய ஃபோக்கல் லென்த்தும் கம்மியா இருக்கும். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இது அதிகமா இருக்கும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது அதிகமா டீவியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து கம்மி. அப்போ லென்ஸுக்கு பக்கத்திலேயே அப்படி அந்த வயலட் கலர் வந்து இமேஜ ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ற இமேஜ் வந்து குட்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ வேவ் லென்த் கம்மியா இருந்தா ஃபோக்கல் லென்த் கம்மி. ஃபோக்கல் லென்த் கம்மியா இருந்தா அது ஃபார்ம் பண்ற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலரா இருக்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரெட் இமேஜ்க்கு வரலாம். ரெட் இமேஜ் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெட் கலர்னால ஃபார்ம் ஆகுது. ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம். வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தும் அதிகமா இருக்கும். ஃபோக்கல் லென்த் அதிகம் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருந்தா என்ன அர்த்தம்? அது கம்மியா டீவியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கம்மியா டீவியேட் ஆனா, அதுக்கான இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா இருக்கும். ஸோ அப்போ ரெட் கலருக்கு ஃபோக்கல் லென்த் அதிகம். ஸோ தட் வேவ் லென்த்தும் அதிகம். வேவ் லென்த்தும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட். ஸோ வேவ் லென்த் அதிகமா இருக்கிறதுனால ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ இட் ஹேஸ் வெரி லோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? டீவியேஷன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டீவியேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப தூரம் டிராவல் ஆகி போகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஃபார்ம் பண்ற இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருசா இருக்கும். ஸோ வயலட் இமேஜ் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். ரெட் இமேஜ் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஸோ இப்போ எப்படி குரோமேட்டிக் அபரேஷன், லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்ல இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத 4 டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த லென்ஸ்ல ஒயிட் லைட் என்டர் ஆகுது. எங்கேருந்து என்டர் ஆகுது? ஆப்ஜெக்ட்ல இருந்து என்டர் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட்ட ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒயிட் லைட் எங்க என்டர் ஆகுது? லென்ஸுக்குள்ள என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆகும் பொழுது, அது என்ன ஆகும்? டிஸ்பர்ஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு லென்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்பர்சிவ் பவர் இருக்கு. அது எந்த அளவுக்கு அந்த ஒயிட் லைட்ட 7 டிஃபரெண்ட் கலர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து, அதுக்குரிய டிஸ்பர்சிவ் பவர்க்கான வேல்யூ வந்து நம்ம குடுப்போம். ஸோ இப்போ இந்த லென்ஸ் வழியா ஒயிட் லைட் போகும்போது அது டிஸ்பர்ஸ் ஆகுது. வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் டிஸ்பர்ஸ் ஆகும். அப்படி டிஸ்பர்ஸ் ஆகுறத சொல்றது எது அப்படின்னா, அந்த லென்ஸ் லா. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்னெல்ஸ் லா. ஸோ லென்ஸ் லாவ வந்து ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்குரிய லாவே வந்து அந்த ஸ்னெல் லா தான் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒயிட் லைட் வந்து 7 டிஃபரெண்ட் கலர்ஸா ரீஃப்ராக்ட் ஆகும் லென்ஸ் வழியா போகும்பொழுது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்னெல்ஸ் லா. ஸோ இதுபடி அந்த ஒயிட் லைட் என்ன ஆகுது? ரீஃப்ராக்ட் ஆகுது. என்னென்ன கலர்ஸா? வயலட்ல இருந்து ரெட் கலர் வரைக்கும் டிஸ்பர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் எது சொல்லுது அப்படின்னா, ஸ்னெல்ஸ் லா சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்படி டிஸ்பர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ அந்த வேவ் லென்த்த பொறுத்து ஃபோக்கல் லென்த் மாறும். ஸோ கம்மியா வேவ் லென்த் இருக்கிறதுக்கு கம்மியான ஃபோக்கல் லென்த் இருக்கும். அதிகமான வேவ் லென்த் இருக்கிறதுக்கு அதிகமான ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வயலட்டோட ஃபோக்கல் லென்த் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஸோ அப்ப அதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த் கம்மியா இருந்தா ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும். ரெட்டுக்கு இருக்கிறதுலே அதிகமான வேவ் லென்த். ஸோ ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? அதுவும் அதிகமா தான் இருக்கும். அப்போ வயலட் கலர் பக்கத்திலேயே ஃபோக்கஸ் ஆயிரும். ஏன்னா ஃபோக்கல் லென்த் வந்து கம்மி. ஸோ லென்ஸுக்கு பக்கத்திலேயே இமேஜ ஃபார்ம் பண்றது எது? வயலட் கலர். அது ஃபார்ம் பண்ற இமேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். வேறஸ் ரெட் கலர் கூடிய ஃபோக்கல் லென்த் அதிகம், வேவ் லென்த் அதிகம். ஸோ அது அதிக தூரமா டிராவல் பண்ணி போய் இமேஜ ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ற இமேஜ் லென்ஸ்ல இருந்து எவ்வளோ தூரத்தில இருக்கும்? இந்த வயலட் இமேஜத விட வயலட் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கோ, அத விட தூரமா இருக்கும். ஏன்னா வயலட் இமேஜ்க்கு வந்து ஃபோக்கல் லென்த் கம்மி அப்படிங்கிறதுனால லென்ஸுக்கு பக்கத்திலேயே ஃபார்ம் ஆயிருக்கும். இது வயலட் இமேஜ்ல இருந்து ரொம்ப தூரத்தில இந்த ரெட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆயிருக்கிற அந்த ரெட் கலர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைஸ்ல பெருசா இருக்கும். வேறஸ் வயலட் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைஸ்ல ஸ்மாலரா இருக்கும். ஸோ இந்த மாரி சைஸ் வேரியேஷன வச்சு நம்ம குரோமேட்டிக் அபரேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த குரோமேட்டிக் அபரேஷனுக்கு பேரு என்ன அப்படின்னா, லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வயலட் கலருக்கு எப்படி இருக்கும், ரெட் கலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ வயலட் கலருக்கு வேவ் லென்த் கம்மி. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். வேறஸ் ரெட் கலருக்கு வேவ் லென்த் அதிகம். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ அப்போ வயலட்க்கான refractive index which is very much greater than the refractive index of the red அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ refractive index வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அது அதிகமா டீவியேட் ஆகும். கம்மியா இருக்கிறது கம்மியா டீவியேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ வயலட்க்கான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வயலட் கலர் வந்து அதிகமா பெண்ட் ஆகுது. ஸோ தட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, லென்ஸுக்கு பக்கத்திலேயே வந்து இமேஜ ஃபார்ம் பண்ணுது. ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து வயலட் கலருக்கு. இது அப்படியே ரெட் கலருக்கு இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ரெட் கலருக்கு கூடிய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. ஸோ தட் அது வந்து எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னா, வயலட் கலர் அளவுக்கு பெண்ட் ஆகாது. ஸோ இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது ஃபார்ம் பண்ண இமேஜ் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். It will form the largest image among all the 7 colors. Okay, red color will form the largest image. Say okay. Achromatism of lens.
ஏக்ரோமாட்டிசம் அப்படின்னா என்னன்னா, இந்த குரோமாட்டிக் அபரேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஏக்ரோமாட்டிசம். ஸோ குரோமாட்டிக் அபரேஷன்ஸை நமக்கு எப்படி மினிமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில ப்ராசஸ் சில லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குரோமாட்டிக் அபரேஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் மினிமைஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏக்ரோமாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏக்ரோமாட்டிசம்னா என்ன அர்த்தம்? the minimization or removal of chromatic aberration in lens system. அந்த lens systemல இருந்து chromatic aberrations ரிமூவ் பண்றது அல்லது அந்த மினிமைஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏக்ரோமாட்டிசம். எப்படி இதை மினிமைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2 லென்ஸ் வச்சு தான் நம்ம மினிமைஸ் பண்ண போறோம். ஸோ 2 லென்ஸையும் கான்டாக்ட்ல வச்சு மினிமைஸ் பண்ணுவோம், செப்பரேட் பண்ணி மினிமைஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 2 ஸ்பெஷல் கேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2 லென்ஸையும் எப்படி அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுல 2 லென்ஸ் இருக்கும். அந்த 2 லென்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, குரோமாட்டிக் அபரேஷன்ஸை எலிமினேட் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதுல 2மே வந்து ஒரே லென்ஸா இருக்குமா அப்படின்னா இல்ல. ஒன்னு வந்து கான்கேவ் லென்ஸ், இன்னொன்னு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸை ஃபிளின்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ் லென்ஸை கிரவுன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரவுன் லென்ஸ்க்கு டிஸ்போசிவ் பவர் கம்மியா இருக்கும். ஃபிளின்ட் லென்ஸ்க்கு டிஸ்போசிவ் பவர் அதிகமா இருக்கும். கிரவுன் லென்ஸ் அப்படின்னா லோ டிஸ்போசிவ் பவர்னு சொன்னேன்ல. லோ டிஸ்போசிவ் பவர்னா என்ன? அது ஒயிட் லைட்ல ஸ்ப்ளிட் அப் பண்ணும் இல்லைங்களா? லென்ஸ் வழியா ஒயிட் லைட் போகும்போது அது ஸ்ப்ளிட் பண்ணும் இல்லைங்களா? இந்த ரெட் கலர்ல இருந்து வயலட் கலர் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ற பவர் வந்து இதுக்கு கம்மியா இருக்கும். கிரவுன் லென்ஸ்க்கு. தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு அது கம்மியா இருக்கும். வேறஸ் ஃபிளின்ட் லென்ஸ் வந்து நல்லா டிஸ்போஸ் பண்ணும். ஸோ அந்த டிஸ்போசிவ் பவர் வந்து அதிகமா இருக்கும். அதனால கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா டிஸ்போசிவ் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரவுன் லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபிளின்ட் லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். ஸோ லோ டிஸ்போசிவ் பவர் இருக்கிறது எது? கிரவுன் லென்ஸ். ஹை டிஸ்போசிவ் பவர் இருக்கிறது எது? ஃபிளின்ட் லென்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 லென்ஸையும் நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான அரேஞ்ச்மெண்ட்ல வைக்கும் பொழுது, எல்லா கலர்ஸையும் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல இமேஜ் ஃபார்ம் பண்ற மாதிரி இது ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ எல்லா கலர் லைட்டும், எல்லா கலர்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸும் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இமேஜஸ ஃபார்ம் பண்ணுது, ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னா, அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? ஹைலி ரெசல்யூட்டடா இருக்கும். ரொம்ப கிளியரான இமேஜா இருக்கும். அதுல எந்த ஒரு பிளர்னஸுமே இருக்காது. ஸோ தட் நாம என்ன பண்ணிடலாம்? அபரேஷன்ஸ ரெடியூஸ் பண்ணிடலாம். குரோமாட்டிக் அபரேஷன்ஸ ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிஷன் ஃபார் ஏக்ரோமாட்டிசம். ஸோ இந்த மாதிரி 2 லென்ஸ வந்து கான்டாக்ட்ல வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பர்ட்டிகுலரான கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணா தான், அது என்ன பண்ண முடியும்? குரோமாட்டிக் அபரேஷன மினிமைஸ் பண்ண முடியும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, F1 divided by F2 is equal to minus omega 1 divided by omega 2. ஸோ இந்த கண்டிஷனை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. F1 divided by F2 is equal to minus omega 1 divided by omega 2. இந்த இடத்துல omega 1, omega 2 அப்படிங்கிறது டிஸ்பர்சிவ் பவர். ஓகேங்களா? ஸோ F1, F2 அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் ஆஃப் அந்த டிஃப்ரெண்ட் கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து F1, F2 அண்ட் மைனஸ் ஒமேகா 1, ஒமேகா 2 அப்படிங்கிறது அந்த 2 லென்ஸினுடைய டிஸ்பர்சிவ் பவர். எப்பவுமே ஒமேகா 1, ஒமேகா 2 0 அதிகமா தான் இருக்கும். அப்ப 0 அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ஃபோக்கல் லென்த் இந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு ஃபோக்கல் லென்த் அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, ஒரு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா இருக்கும். இன்னொரு ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ ஒன்னு கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்னு கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏக்ரோமாட்டிசம்க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, F1 divided by F2 is equal to minus omega 1 divided by omega 2 அப்படிங்கிறது அதுக்கான கண்டிஷன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லென்ஸ் வந்து கான்டாக்ட்ல வைக்கும் பொழுது. அடுத்து லென்ஸ வந்து செப்பரேட் பண்ணி வைக்கும் பொழுது. ஸோ இந்த 2 கேஸஸ் தான் நம்ம பார்க்க போறோம். லென்ஸ கான்டாக்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன செட்டப் அப்படின்னா 2 தின் லென்ஸ் இருக்கும். அது 2யும் நம்ம என்ன பண்ணுவோம்? கான்டாக்ட்ல வைப்போம். தட் இஸ் 2யும் ஒட்டி வைப்போம். அதுல ஒண்ணு வந்து கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கும். இன்னொன்னு வந்து கான்கேவ் லென்ஸா இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? கிரவுன் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனுடைய டிஸ்பர்சிவ் பவர் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ அப்போ ஒமேகா 1 அப்படிங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது கிரவுன் லென்ஸ்னுடைய டிஸ்பர்சிவ் பவர். இன்னொரு லென்ஸ் என்ன லென்ஸ்? கான்கேவ் லென்ஸ். அதை வந்து ஃபிளின்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய டிஸ்பர்சிவ் பவர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆல் கலர்ஸ் ஷேர் சேம் ஃபோக்கல் பாயிண்ட். இப்போ இந்த செட்டப் நம்ம பண்ணும் பொழுது எல்லா கலர்ஸும் ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதனுடைய ரேஸ்லாம். ஸோ அப்போ அங்க ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து சிங்கிள் இமேஜா இருக்கும். ஹைலி ரெசல்யூட்டடா இருக்கும். பெர்ஃபெக்ட்டான இமேஜா இருக்கும். கிளியரான இமேஜா இருக்கும். ஸோ தட் we can reduce aberrations. ஸோ இதுக்கான கண்டிஷன் என்ன? F1 divided by F2 is equal to minus omega 1 divided by omega 2. ஸோ இந்த லென்ஸ் 2 லென்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்கும் இல்லைங்களா? P1, P2 அப்படிங்கிறது இந்த 2 லென்ஸ்க்குமான பவர். ஸோ இது 2யும் ஆட் அப் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹோல் செட்டப்னுடைய பவர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். பவரோட யூனிட் என்ன? டயாப்டர். ஸோ as we all know.
அண்ட் ஃபோக்கல் லென்த் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டோட ஃபோக்கல் லென்த்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் அப் பண்ணணும். 1/f அப்படிங்கிறது 1/, ஸ்மால் f1 + 1/, கேபிட்டல் 1 f1. அதாவது அந்த 2 லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்பைன்டு ஃபோக்கல் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுல ஒமேகா 1, ஒமேகா 2 வந்து எப்பவுமே டிஸ்பர்சிவ் பவர் பாசிட்டிவா தான் இருக்கும். இட் கேனாட் பி நெகட்டிவ். சரிங்களா? அப்போ கண்டிப்பா இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது அப்போ ஒரு ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா இருக்கும். இன்னொரு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருக்கும். அப்பனா தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இல்லைங்களா? ஸோ அப்போ ஒண்ணு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், ஒண்ணு வந்து கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸை கிரவுன் லென்ஸ்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸை ஃப்ளின்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய டிஸ்பர்சிவ் பவர் கான்வெக்ஸுக்கு டிஸ்பர்சிவ் பவர் கம்மியா இருக்கும். கான்கேவ்க்கு டிஸ்பர்சிவ் பவர் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸை டிஸ்பர்சிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல செகண்ட் கேஸ் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 2 லென்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், செப்பரேட் பண்ணி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கான்டாக்ட்ல வச்சு நம்ம கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம், செப்பரேட் பண்ணி வைக்க போறோம். ஸோ இப்படி செப்பரேட் பண்ணி வைக்கும் பொழுது 2 லென்ஸ் இருக்கும். அந்த 2 லென்ஸ்க்கும் 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும். F1, F2 அப்படின்றது அதனுடைய ஃபோக்கல் லென்த்தா இருக்கும். F1 அப்படிங்கிறது கான்வெக்ஸோடது, F2 அப்படிங்கிறது கான்கேவோடது. ஓகேங்களா? டிஸ்பர்சிவ் பவர் ஒமேகா 1, ஒமேகா 2 இருக்கும். ஒமேகா 1 அப்படிங்கிறது கான்வெக்ஸோடது, ஒமேகா 2 அப்படிங்கிறது கான்கேவோடது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 லென்ஸுக்குமான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ். ஸோ 2 லென்ஸையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன நேம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய நேம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலா இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்க இந்த செப்பரேட்டட் லென்ஸ் டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? லென்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வைக்கும்பொழுது அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா தானே அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம வச்சா குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவோட இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லைங்களா? இந்த எக்ஸ் வேல்யூவோட கம்மியாவோ அதிகமாவோ இருந்தா அங்க குரோமேட்டிக் அபரேஷன் எலிமினேட் ஆகாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸாக்ட்டா எப்போ அந்த 2 லென்ஸும் அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அப்பதான் நமக்கு என்ன ஆகும், அபரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். குரோமேட்டிக் அபரேஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கம்பைன்டு ஃபோக்கல் லென்த். ஸோ கம்பைன்டு ஃபோக்கல் லென்த்க்கான ஃபார்முலா 1/f = 1/, ஸ்மால் f1 + 1/, ஸ்மால் f2 - x/f1 f2 அப்படிங்கிறது தான் செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பைன்ட் ஃபோக்கல் லென்த்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இத நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ கேப்பிட்டல் F வேவ் லென்த்த பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். அதாவது இந்த ஃபோக்கல் லென்த் வேவ் லென்த்த பொறுத்து வேரி ஆகக்கூடாது. ஃபோக்கல் லென்த் வந்து வேவ் லென்த்த பொறுத்து வேரி ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு அந்த ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலர்ஸும் ஒவ்வொரு இமேஜஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா? அப்போ அந்த கண்டிஷன வந்து நம்ம இங்க பிரேக் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபோக்கல் லென்த் வேவ் லென்த்த வச்சு வேரி ஆகக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன வந்து நம்ம அட்டைன் பண்ணணும். ஃபோக்கல் லென்த்தும், வேவ் லென்த்தும் வேரி ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன பிரேக் பண்ணணும். ஓகேவா? அப்போ வேவ் லென்த் வந்து வச்சு நம்ம அத டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது அது 0ன்னு கிடைக்கணும். அப்பனா தானே கான்ஸ்டன்ட்டா இருக்கு. வேவ் லென்த்த பொறுத்து ஃபோக்கல் லென்த் மாறல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வேவ் லென்த்த பொறுத்து ஃபோக்கல் லென்த் மாறாம இருந்தா தான் நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஜெனரல் கண்டிஷன் என்ன? இப்போ டிஸ்பர்சிவ் பவரையும் ஃபோக்கல் லென்த்தையும் கம்பைன் பண்ணி இந்த ஜெனரல் கண்டிஷன் நம்ம எழுதுவோம். அதிலிருந்து எக்ஸ சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு x = f1 ஒமேகா 1 + f2 ஒமேகா 2 / ஒமேகா 1 ஒமேகா 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த ஆன் சால்விங் x அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்க படிச்சா போதும். வேற எந்த ஃபார்முலாவும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, இந்த ஒமேகா 1, ஒமேகா 2 அதாவது 2 லென்ஸையுமே வந்து ஒரே மெட்டீரியல்ல நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 2 மெட்டீரியலுக்கும் அந்த 2 லென்ஸுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். ஒரே மாதிரியான டிஸ்பர்சிவ் பவர் தான் இருக்கும். இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, தே ஆர் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஸோ சேம் மெட்டீரியலால அந்த 2 லென்ஸையும் நம்ம மேக் பண்ணும்பொழுது, அதனுடைய டிஸ்பர்சிவ் பவர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்ப டிஸ்பர்சிவ் பவர் ஒரே மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ் ஈக்குவேஷன்ல வந்து அத சால்வ் பண்ணும்போது வில் பி கெட்டிங் x = f1 + f2 / 2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது அந்த 2 லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் இருக்கு இல்லைங்களா? அத ஆட் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் அந்த 2 லென்ஸையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வைக்கணுமோ அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப அந்த 2 லென்ஸையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வைக்கணும்? அந்த 2 லென்ஸுக்கும் வந்து ஒரே ஃபோக்கல் ஒரே டிஸ்பர்சிவ் பவர் இருக்கும்போது நம்ம அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? ஆவரேஜ் ஆஃப் ஃபோக்கல் லென்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 லென்ஸையும் அந்த 2 லென்ஸ் இருக்கு. அந்த 2 லென்ஸையும் ஒரே மெட்டீரியலால நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அதனுடைய டிஸ்பர்சிவ் பவர் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப டிஸ்பர்சிவ் பவர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த 2 லென்ஸையும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் அப்படின்னு கொஸ்டின் வரும்பொழுது, நம்ம என்ன பண்ணணும்? அந்த 2 லென்ஸ்க்குரிய ஃபோக்கல் லென்த்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம அந்த 2 லென்ஸையும் செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும்.
ஓகே. இப்போ நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டிஸ்பர்சிவ் பவர், ஃபோக்கல் லென்த் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ, அது ஒவ்வொரு கலருக்கும் எந்த மாதிரி இருக்குன்றத ஒரு தடவ ரீகால் பண்ணிக்கலாம். வயலட் கலருக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். வேறஸ் ரெட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். கிரீனுக்கு மீடியமா இருக்கும். இப்போ அதிகமான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறது அதிகமா வந்து பெண்ட் ஆகும். ஸோ, அதுக்கான ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். டிஸ்பர்சிவ் பவர். டிஸ்பர்சிவ் பவர் வந்து ஃப்ளிண்ட் லென்ஸுக்கு அதிகமா இருக்கும். கிரவுன் லென்ஸுக்கு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, இந்த ஃபார்முலாவ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் நான் குடுத்துருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அடுத்து ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்க்கான ஃபார்முலா வந்து 1/f இஸ் ஈக்குவல் டூ மியூ மைனஸ் 1 இன்டூ 1/r1 மைனஸ் 1/r2. ஸோ, இந்த ஃபோக்கல் லென்த் ஃபார்முலாவையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படி ஃபோக்கல் லென்த் வந்து வயலட்க்கு ஷார்ட்டராவும், ரெட்டுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த ஃபார்முலா படி தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஃபார்முலா குடுத்துருக்கேன். ஸோ, யூ டோன்ட் நீட் டூ ஸ்டடி ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் வயலட் கலருக்கு வந்து ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும். ஷார்ட்டஸ்ட் ஃபோக்கல் லென்த். ரெட்டுக்கு ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கும். அண்ட் இந்த டிஃபரன்ஸ் தான் அபரேஷன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ, ஆஸ் வி ஆல் நோ வயலட்க்கான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். ரெட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, நமக்கு தெரியும் வேவ் லென்த்தும், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட். அப்போ ஃபோக்கல் லென்த்தும் ஆ வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலா? நம்மளோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும், ஃபோக்கல் லென்த்தையும் ரிலேட் பண்ண முடியுங்களா? ஸோ, அப்போ வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டா இருந்தா, கண்டிப்பா ஃபோக்கல் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்டா தான் இருக்கும். ஸோ, அப்போ வயலட்டுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். அப்போ வயலட்க்கான ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ரெட்டுக்கான ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. அப்ப ரெட்டுக்கான ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனால தான் வயலட் கலர் லென்ஸுக்கு பக்கத்திலேயே ஃபோக்கஸ் ஆகுது. வேறஸ் ரெட் கலர் லென்ஸ விட்டு ரொம்ப தூரத்தில ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே. ஸோ, இதுலருந்து நம்ம இன்னைக்கு பார்த்த சம்மரி என்ன? இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஒரு சம்மரியா பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்த கான்செப்ட்ட ஒரு சம்மரியா பார்க்கலாம். என்ன சம்மரி அப்டின்னா, குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ, ஒயிட் லைட் லென்ஸ் வழியா போகும்பொழுது 7 டிஃபரெண்ட் கலர்ஸா டிஸ்போஸ் ஆகும். அப்படி டிஸ்போஸ் ஆகுற ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஸோ தட் அது என்ன பண்ணுது அப்டின்னா, டிஃபரெண்ட் பாயிண்ட்ல இமேஜஸ ஃபார்ம் பண்ணுது. குரோமேட்டிக் அபரேஷன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ, இதுக்கு காரணம் அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது லேட்ரல் இதுல வந்து 2 டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். லாங்கிடியூடினல், லேட்ரல். லேட்ரல் அப்படிங்கிறது சைஸ வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றது. அதாவது மேக்னிஃபிகேஷன். இந்த மாதிரி குரோமேட்டிக் அபரேஷன்ல ஃபார்ம் ஆகுற இமேஜஸ் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. ஸோ, இந்த சைஸ வச்சு டிஸ்கஸ் பண்றது தான் இந்த லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன். ஸோ, மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்தோம். U/V. இந்த மேக்னிஃபிகேஷன் வேவ் லென்த்த பொறுத்து வேரி ஆகும் அப்படின்றத பார்த்தோம். அதனால தான் வயலட் கலருக்கான இமேஜ் வந்து குட்டியா இருக்கு. வேறஸ் ரெட் கலருக்கான இமேஜ் வந்து லார்ஜரா இருக்கு. அண்ட் மெஷர்மென்ட்ஸ். ஸோ, குரோமேட்டிக் அபரேஷன்ல லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரெட் கலர் இமேஜ்ல இருந்து வயலட் கலர் இமேஜ சப்ட்ராக்ட் பண்ணும்போது வில் பி கெட்டிங் கண்டிஷன் ஃபார் லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். ஏக்ரோமாட்டிசம் அப்படின்னா என்னன்னா, இந்த குரோமேட்டிக் அபரேஷன எலிமினேட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏக்ரோமாட்டிசம். எப்படி எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸையும், கான்கேவ் லென்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி எலிமினேட் பண்ணுவோம். கான்வெக்ஸ் லென்ஸ கிரவுன் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸ ஃப்ளின்ட் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ, இது என்ன பண்ணும் இப்படி கம்பைன் பண்ணும்போது, என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 7 டிஃபரெண்ட் கலர்ஸையும் ஒரே ஃபோக்கல் பாயிண்ட்ல அது கோயின்சைட் ஆக வைக்கும். ஃபோக்கஸ் ஆக வைக்கும். ஸோ தட் நமக்கு ஒரு சிங்கிள் இமேஜ் கிடைக்கும். அபரேஷன் ரெட்யூஸ் ஆயிரும். அண்ட் கான்டாக்ட்ல இருக்கும்போது கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அந்த 2 லென்ஸும் செப்பரேட்டா இருக்கும்பொழுது என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, செப்பரேட்டா இருக்கும்போது அது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, இப்ப இந்த கிளாஸ்ல பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்? லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்னா என்ன? சைஸ வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். ஸோ, அந்த ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆல் கலர்ஸ் ஃபோக்கஸ் அட் சேம் டிஸ்டன்ஸ் பட் டிஃபரெண்ட் ஹைட்ஸ். ஸோ, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கல இல்லைங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அபரேஷனே இருக்காது இல்லைங்களா? எல்லா கலரும் ஒரே டிஸ்டன்ஸ்ல ஃபோக்கஸ் ஆனுச்சு அப்படின்னா, அங்க அபரேஷன்ஸ் இருக்காது. பட் இங்க கொஸ்டின் என்னது? லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன். ஸோ, ஏ ஆப்ஷன நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பி ஆப்ஷன் என்ன? இமேஜ் ஆஃப் டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அட் டிஃபரெண்ட் சைஸ் டியூ டூ வேரியிங் மேக்னிஃபிகேஷன். ஸோ, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ, அதனுடைய மேக்னிஃபிகேஷன் வேரி ஆகுது. ஏன்னா, வேவ் லென்த் வேரி ஆகுறதுனால மேக்னிஃபிகேஷன் வேரி ஆகுது. அப்போ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரியான சைஸ்ல இருக்கக்கூடிய இமேஜஸ ஃபார்ம் பண்ணும். ஸோ, இதுதான் வந்து லேட்ரல் குரோமேட்டிக் அபரேஷன். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ, சியும் டியும் கண்டிப்பா கரெக்ட் ஆன்சரா இருக்க முடியாது. அண்ட் செகண்ட் கொஸ்டின், விச் கலர் ஹேஸ் த ஷார்ட்டஸ்ட் ஃபோக்கல் லென்த் இன் சிம்பிள் லென்ஸ்? ஸோ, எந்த கலருக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கும்? எந்த கலருக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கோ, அந்த கலருக்கு தான் ஷார்ட்டஸ்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இருக்கிறதுல எந்த கலருக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கு? ரெட்
ரெட் கலருக்கு ஹையஸ்ட் வேவ் லென்த், வயலட் கலருக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். அப்போ அதனுடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? வயலட் கலருக்கான ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டரா இருக்கும். அப்போ வயலட் கலர் தான் அதிகமா பெண்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். And next question, what is the condition for achromatism when two lens are in contact? Achromatism na enna? Chromatism reduce பண்ற chromatic aberration reduce பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் chromatism, achromatism அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன? ரெண்டு லென்ஸும் கான்டாக்ட்ல இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு லென்ஸும் கான்டாக்ட்ல இருக்கும்போது அதுக்கான கண்டிஷன் என்ன பார்த்தோம்? f1 divided by f2 is equal to minus omega1 divided by omega2 அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா தான் இந்த ரெண்டு ஃபோக்கல் லென்த்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். சோ தட் ஒண்ணு கான்வெக்ஸாவும், ஒண்ணு கான்கேவாவும் இருக்கும்னு பார்த்தோம். இல்லைங்களா? ஒமேகா 1, ஒமேகா 2 எப்பவுமே தி டிஸ்பர்சிவ் பவர் பாசிட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவா இருக்க முடியாது அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? சோ ஆப்ஷன் பி இஸ் a கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், for a achromatic doublet, which combination of glass is typically used? So அந்த achromatic அந்த ப்ராசஸ்ல நம்ம லென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். அது எந்த மாதிரியான காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஒண்ணு கான்வெக்ஸ், ஒண்ணு வந்து கான்கேவ்னு பார்த்தோம். அதாவது ஒண்ணு கிரவுன் லென்ஸ், இன்னொன்னு வந்து ஃபிளின்ட் லென்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். கான்வெக்ஸ் கிரவுன் லென்ஸ் பிளஸ் கான்கேவ் ஃபிளின்ட் லென்ஸ். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், if two identical lenses are separated for achromatism, so ரெண்டு ஐடென்டிக்கலான லென்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரெண்டு லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்ஸ் டிஸ்பர்சிவ் பவரும் என்னன்னு சொல்லியிருக்காங்க? சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு லென்ஸையும் நம்ம ஒரே மெட்டீரியலால மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் த ரிக்வயர்ட் செப்பரேஷன்? ஸோ இந்த மாதிரி ரெண்டு லென்ஸையும் ஒரே மெட்டீரியலால நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான செப்பரேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். அது ரெண்டோட ஃபோக்கல் லென்த்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் த செப்பரேஷன் இல்லைங்களா? அப்போ x is equal to f1 plus f2 divided by 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல குரோமேட்டிக் அபரேஷன்ஸ்னா என்ன, அதுல வந்து லாங்கிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தது லேட்டரல் குரோமேட்டிக் அபரேஷன். நாளைக்கு பார்க்க போறது லாங்கிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். ஸோ அதுல என்னென்ன ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அதுக்கான டெரிவேஷன்ஸை நம்ம பார்ப்போம். இப்படிதான் குரோமேட்டிக் அபரேஷனை ரெண்டு கைண்டா நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது லேட்டரல், நாளைக்கு பார்க்க போறது, அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறது லாங்கிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன்ஸ். தேங்க்யூ ஆல்.